சினிமாவில் இந்த ரொம்ப விஷயம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்து கூல் சுரேஷ் வந்து எவிக்ட் செய்யப்பட்டார். பட் அவர் வெளியே போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் வந்து நடந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ராக்கும் கூல் சுரேஷுக்கும் வந்து பயங்கரமான ஒரு சண்டை இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த காயின் யூஸ்வலாக எவிக்ட் ஆகிறவங்க வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் காயின் எடுத்துகிட்டு போயிட்டு விசித்ரா கிட்டே கொடுக்குறாங்க. அப்போ எனக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருந்தாலும் அவங்கக்கிட்டே வந்து கொடுக்குறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவர் வெளியே போகும்போது அழுது வெளியே போனதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அவர் வெளியே போனதுக்கப்புறமா அவர் திரும்ப ஒரு பழைய ஃபார்முக்கு வந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உள்ள பயங்கர காமாக இருந்த ஆள் இப்போ வெளியே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி பேசிட்டார். ஸோ அவர் போகும்போது எல்லாம் ஒரு குட் டேர்ம்ஸில் வந்து போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு யார் யாருக்கு என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருமகளே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எப்பயும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல சேஞ்சஸ் தெரியுது உங்ககிட்ட, அதை ஃபாலோ பண்ணிக்கோ. நீ அப்படியே போன அப்படின்னா கமல் சார் உன்னை கை தூக்கி வின்னர்னு சொல்லுவார். நீ அதை அப்படி போகாமல் நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா மாயா சொல்கிற மாதிரி நாட் கூல் அப்படிங்கிற மாதிரி நல்ல அட்வைஸ் தான் பூர்ணிமாவுக்கு கொடுத்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மாயாவுக்கும் கரெக்டாக வந்து சொன்னார். என்ன அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னே வந்து தெரியல, நீ கேமுக்காக பண்ணுறியா இல்லை என்ன பண்ணுற அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ உண்மையான ஒரு முகத்தை காட்டு மக்களுக்கு, அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அது வந்து கரெக்டாக தான் வந்து கூல் சுரேஷ் வந்து மாயாக்கு சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னா வந்து இந்த சைடு போயிட்டு மாயாக்கா அங்கே பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி விஷயங்களை சொல்கிறதாகட்டும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் போயிட்டு புனிமாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டுரு, அது மாதிரிலாம் நம்மளுக்கு தேவையில்லை, உன் கேமை விளையாடு அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்சனுக்கு சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அவருக்கும் கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா விசித்ராக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் விசித்ரா மேலே இருக்கிற அந்த ஒரு கோவத்தை பயங்கரமாக போட்டு, அதுவும் கமல் சார் முன்னாடியே வந்து அவங்க ஃபேஸே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து கூல் சுரேஷ் பேசிட்டார். என்ன அப்படின்னா வந்து இன்னமும் அவங்க வந்து ஷூட்டிங்க்கு வந்த மாதிரி தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாப்பிட்றப்போ வந்து அங்கே கேமரா, எல்லாருமே நார்மலாக சாப்பிடுவோம், எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கே எங்கேயோ ஒன்று போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேமரா எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி யாராவது கேமராவை மறைச்சிட்டா கேமராவை மறைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் இதெல்லாம் கலாய்க்கணும்னு சொல்லலை, அங்கே உண்மையிலே நடந்ததை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து அந்த போன வாரம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை ரெஃபர் பண்ணி அவங்க சொல்கிறாரு, நான் வந்த நாளே வந்து முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படி தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க வாக் பண்ண மாதிரி வந்து அவங்க நடந்து காட்டினாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரியெல்லாம் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவோட ஃபேஸே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறமா விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுன்னு வந்துட்டா ரொம்ப உனக்கு ஒரு பவர் வருது. ஸோ நீ வந்து ஒழுங்காக அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீ விளையாடின அப்படின்னா கமல் சார் கை தூக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா மணி, ஸோ கண்டிப்பாக உன் எண்ணத்துக்கு நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறம் மணியோட கேப்டன்சி இது வரைக்கும் இந்த வீட்டிலே இந்த கேப்டன்சி தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மணிக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி வந்து கொடுத்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ரவீனா, ஸோ வேறு பிளேஸில் வந்து மணியும் ரவீனாவும் பக்கத்தில் உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மாற்றி உட்கார வச்சுட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் இது யார் நல்லதுக்காக பண்ணேன் அப்படின்னா வந்து மணியோட நல்லதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கப்புறம் அர்ச்சனாவையும் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ண மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, நீ நேற்று ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொன்னேன், எனக்கு ஸ்கூல்லேயும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, காலேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எங்கேயுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம், உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னா அவங்க மேலே தப்பு கிடையாது, எல்லாம் உன் மேலே தப்பு. ஸோ அதனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, எல்லார்ட்டையும் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தினேஷ்க்கு வந்து நீ நல்லா பண்ண அப்படின்னா சான்ஸ் இருக்குது கை தூக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றியும் அவர் சொன்னது. ஸோ கமல் சாரும் வந்து இந்த பேச்சு இப்போ நீங்கள் பேசுனது உள்ளே பேசியிருந்தால் உங்கள் கையை தூக்கி நான் வின்னர்னு சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் அதை பண்ண மறுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி, ஒவ்வொருத்தரை பற்றியும் கூல் சுரேஷ் பேசுனதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.